வணக்கம். கடந்த சில தினங்களாக சங்கி யார், தற்குறி யார் அப்படின்னு தெரியாத அளவுக்கு அந்த தின் லைன் இருக்குல்ல, அந்த தின் லைன் அது ரொம்ப பிளர்ராகி போய் கிடக்குது. ஏன்னா மேடை ஏறி ஒருத்தர் அப்படி பேசுகிறாங்க, ஒரு சிலர் இந்த எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு விஷயத்தில் கண்டபடி பேசுகிறாங்க. இதையெல்லாம் வைத்து கண்டிப்பாக பட்டி டிங்கரிங் பார்த்தே ஆக வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆவல். கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் ஆதரவு தருவீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு ஆரம்பிக்கிறேன். லெட்ஸ் கோ டு தி ஷோ. முதல்ல அதிமுகவின் CV சண்முகம் அப்படின்ற ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் என்ன பேசினார் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்துல் கலாம் கனவு காணும்னு சொன்னார். அப்துல் கலாம் அது இதுன்னு ஆரம்பிச்சு ஏதோ பெரிய ஞானி மாதிரி பேச போறாரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. கேவலமாயிடுச்சு. அதோட ஒரு படி மேல போய் உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்க கனவை சொல்லுங்க, இவர் நிறைவேற்ற. ஆமா எனக்கு நயன்தாரா ஆகணும், ஆமா எனக்கு நயன்தாரா ஆகணும், இவர் கனவு நிறைவேற்றா. யோ யார் யா நீங்களா? யோ அவர்கிட்ட இருந்து மைக்க போடுங்கயா. இவன் கேட்பா நயன்தாரா எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்பான், இவர் கனவு நிறைவேற்றுவாரா? அண்ணன் வந்து எதையாவது போட்டுட்டு பேசுகிறாரா அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கும். அந்த டவுட்டே உங்களுக்கு வேணாம். அதாவது போட்டால் அவர் தெளிவாக பேசுவார், போடலைன்னா தான் இப்படி பேசுவார். யார் அந்த மேட்டர்லாம் தெரியாமல் அண்ணன் அப்படியே கூப்பிட்டு வந்தது? யோ தெளிவாகிறாரியா, அவருக்கு கொஞ்சம் ஊற்றி குழப்புங்கயா. எங்கள் சின்னம்மா கிடையாது, எங்கள் அம்மா அம்மா அப்படின்னு பேசினார்ல. சின்னம்மான்றல எங்களோட அம்மா, அதே வாய் தான் இப்படி பேசுது. இதெல்லாம் தப்புங்க, இதெல்லாம் பேசக்கூடாதுங்க அப்படின்னு கண்டிக்க வேணும். ஆனால் எல்லாரும் கண்டிக்கிறாங்களா? எல்லோருக்கும் பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்கிறது. இப்படி வீடியோ போடுற நமக்கு பின்னாடியும் ஒரு அஜெண்டா இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறப்போ, இப்போ இந்த மாதிரி மேட்டர்லாம் ஏன் பெருசாக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் பூதாகரமாக இதை வச்சு பேச மாட்டேன்றாங்க அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா எல்லோருக்குள்ளும் அஜெண்டா உண்டு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இது இந்த வீடியோவினுடைய ஆரம்பத்தில் உங்களுக்கு புரியலைனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோவினுடைய எண்டில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அதுக்காக தானே இந்த எபிசோட். சரி, தாவேகா கூடாரத்தில் என்ன நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா, ஒவ்வொருத்தர் மேடையில் வந்து கண்டதை உளறி கொட்டுகிறார்கள். அவங்களுக்குன்னு எந்த ஒரு கண்ட்ரோலும் கிடையாது. ராத்திரி கண்ட சரக்கு அடிச்சுட்டு பாத்ரூமில் போய் உட்காரும் போது என்னென்னலாம் தோணுதோ அதையெல்லாம் வந்து காலையில் பேசிடுறாங்க, சாரி உளறி கொட்டிடுறாங்க. அதுக்கு மிக சிறந்த உதாரணமே நம்ம லயோலாமணி தான். எங்க அக்கா சொல்லக்கூடாது, அண்ணி இருக்காங்கல்ல, துர்கா ஸ்டாலின் அம்மா, அவங்க காலையில இட்லி அவிப்பாங்கல்ல. சரி, இட்லி எதுலமா அவிப்பாங்க? குக்கர்ல. அதுக்கு குக்கர்ல தானே அவிப்பாங்க. இட்லி அவிஞ்சிருச்சு அவியலன்னு எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? விசில். இது தப்பு, இது தப்பு. விசில் சத்தம் கேட்கும். ஐயோ விசில் சத்தத்தால தானே அவிஞ்ச இட்லி, நான் இதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாரா? எனக்கு புரியல. ஏண்டா குக்கரில் தம்மா துண்டு விசில் இருக்கிறதுக்காக இவ்வளோ ஆட்டம்? அப்படி பார்த்தா எல்லா கட்சிக்கும் ஏதோ ஒன்று இருக்கத்தான் செய்யுது. ஏப்பா இப்படி எல்லாமா பில்டப் கொடுப்பீங்க? யாருக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க இந்த டெக்னிக்கை? அது ஆதவ் அர்ஜுனா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாரு. அவர் சொன்னார்ல ஒரு கதை. அவர் வந்து ஊர் உலகத்திலேயே இல்லாத ஒரு பஸ்ஸில் ஏறி போகிறாராம். ஊர் உலகத்தில் எங்கேயுமே ஃபாலோ பண்ணாத ஒரு வழக்கம். கண்டக்டர் ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் சைதாப்பேட்டை வந்துருச்சு அப்படின்னு விசில் அடிக்கிறாராம், கிண்டி வந்துருச்சு அப்படின்னு விசில் அடிக்கிறாராம். இப்படி ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் விசில் அடிச்சுக்கிட்டே இருக்காராம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எப்படிப்பட்ட வழக்கம் எங்கேயாவது இருக்குதா? ஆதவ் அர்ஜுனா நோட்டட் திஸ். அதே மாதிரி குக்கர் என்றால் இதில் விசில் இருக்கும் அப்படின்றது நமக்கு இது வரைக்கும் தெரியாது. மணி தெரிஞ்சுக்குது, லூஸ் மணி கிடையாது, லயோலா மணி. உங்கள் ஒன்றா சொன்ன இந்த காட்டில் இருக்கிற ராஜா கதை, யானை கதை, பூனை கதை, புலிக்கதை, அந்த மாதிரி இது இட்லி சுட்ட கதை. இதில் விசில் வருது, உங்கள் அண்ணனுக்கு வந்து மிஸ்டர் இப்படியெல்லாம் பேசுகிறார்களே, இவர்களுக்கு மண்டையில் மூளை இருக்குமா அல்லது வேற ஏதாவது இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ளும் இருக்கிறதா? வாட் இஸ் திஸ்? 2 பால், அதில் ஒன்று ரெட்டு, இன்னொன்று எல்லோ. இது மூளை இருக்க வேண்டிய இடத்துல இருக்குன்னா அப்போ இது இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கும்? அவர் பேர் என்ன? ஒருத்தர் இருக்காரு தாவேகால, தம்பி, அந்த தம்பி. அந்த மணி வந்து எனக்கு எதிராக ஒரு கருத்து பேசியிருக்காரு ஒரு மேடையில். இதில் போகிற இடம்லாம் வேற உரண்டை இழுத்து வைக்கிறது.
அமீரை போய் வம்பில் தோப்பீங்க, ஏன் அப்படி? அதை பார்த்து நான் சிரிச்சுக்கிட்டேன். நான் அவர் வந்து எங்களை தலைவரை பற்றி பேசுவேன், நான் அவரை பற்றி எதுவும் பேசலை. நடிகர் தாவேகா தலைவர் விஜய் குறித்து எந்த கருத்தும் நான் சொல்லலை. அந்த கருத்து, அந்த கட்சியுடைய நிலைப்பாடை பற்றி தான் நான் கருத்து சொல்கிறேன். நல்லா கேளுங்க, நாக்கில் நாக்கு அதை பிடிக்கிற மாதிரி நல்லா கேளுங்க. கேளுங்க. தனிப்பட்ட விமர்சனம் பண்ணுறதில்ல. ஆனால் அவர் ஒரு கூடியிருக்கிற கூட்டத்தில் அவருக்கு முன்னாடி வந்திருப்பாங்கள்ல அந்த கட்சிக்காரங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக அப்படி என்னையை திட்டினா அவருக்கு கட்சியில் உடனே சீட்டு கொடுத்து அவரை மந்திரி ஆக்கிடுவாங்கன்ற மனநிலையில் ஒன்று பேசியிருக்காரு அந்த தம்பி. அந்த தம்பிக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். தம்பி மணி, சர்க்கார் படம் வந்தது இல்லையா, அப்போ நடிகர் விஜய்க்கு எதிர்ப்பு இருந்தது இல்லையா, அப்போ முதல் ஆளாக ஆதரவாக நின்னவே நான். அப்போ நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தீங்க? போய் பாருங்கள். உங்களோட நீங்கள் பேக்கில் போய் ஸ்கூலுக்கு போனீங்களா, ஸ்கூலை கட்டடிச்சு வேற எங்கேயாவது போனீங்களான்னு பாருங்கள். ஒன்று, உங்கள் அண்ணன் விஜய் காலேஜுக்கு ஒழுங்காக போகல, நீ ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்ற மாதிரி தனிநபர் தாக்குதலில் இறங்கி இருக்கிறாரு அமீர். இதை நாம் அனுமதிக்க போகிறதில்லை. அதுக்கு லூஸ் மணினே திட்டிட்டு போயிருக்கலாம். ஹரிஹர ராஜா சர்மா வந்து ஜோசப் விஜய்ன்னு சொல்லி கண்டனம் தெரிவித்தார் இல்லையா, ஜோசப் விஜய் தெரியுமா, ஜோசப் விஜய் தெரியுமா அப்படின்னு அர்ஜுன் சம்பத்துக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு சங்கி பாட்டு பாட அர்ஜுன் சம்பத் அப்படின்னு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தார்ல. அதெல்லாம் ஊரே பார்த்துச்சு அப்படின்னுச்சு. அப்போ எல்லாரும் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணாங்க, விஜய்க்காக குரல் கொடுத்தார்கள். அதில் ஒருத்தராக இயக்குனர் அமீரும் குரல் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாரு. அதற்கு முதல் முறையாக எதிர்ப்பு தெரிவித்து அவர் ஜோசப் விஜயாக இருந்தால் என்ன, விஜய் முகமதுவாக இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு முதல் எதிர்ப்பு குரலையும் விஜய்க்கான ஆதரவு குரல் கொடுத்தவன் நான். அப்போ அந்த தம்பி எங்கே இருந்தாலும் போய் கேட்க சொல்லு. வேற ஏதாவது வீட்டு வாசலை குண்டு விளாண்டுருப்பாரு. ஜோசப் விஜய் தமிழனா, ஜோசப் விஜய் தமிழனா, ஜோசப் விஜய் தமிழனா, ஜோசப் விஜய் தமிழனா. அதாவது ஒரு காலத்தில் சங்கிகளால் தாக்கப்பட்ட விஜய். ஆனால் இப்படி எல்லாரும் குரல் கொடுத்தாங்க. பட்டு இந்த பிரச்சனையில் சிக்குண்ட விஜய் என்ன செய்தார்? சரி அது விடுங்க, அவர் இதுலேயே பிஸியாக இருந்திருப்பார், யார் கூடவாவது எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போயிருப்பார். நமக்கு எதுக்கு இதுதான் தேவையில்லாத வேலை கர்மம். ஷோ கண்டென்ட்டுக்கு வருவோம் நம்ம. சரி இவரெலாம் விடுங்க, இதெல்லாம் வந்து அல்ற சில்ற கேஸு. விஜய்க்கே ஐடியா சொல்லக்கூடிய, விஜய்க்கே ஸ்ட்ராட்டஜி சொல்லக்கூடிய ஒரு பெருந்தெல்லாம் ஒன்று இருக்குது. யார்? ஆதவ் அர்ஜுனா. அந்த அர்ஜுனா என்ன வேலை பார்க்குதுன்னா, அவங்க வீட்டு சோத்தையை தின்னுபிட்டு அவங்களுக்கே துரோகம் பண்ணுறது. நம்ம அண்ணனுக்கு பல்வேறு சொல்கிறாங்களே ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. 50-50, நீங்கள் 90 நான் 90, நீங்கள் முதலமைச்சர் 2.5 வருஷம் நான் முதலமைச்சர் 2.5 வருஷம், எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. நாம் அரசியலுக்கு வந்ததிலிருந்தே நம்மளை பற்றி நிறைய சில வதந்திகள், அந்த டீம் இந்த டீம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. 50-50, நீங்கள் 90 நான் 90. ஆனால் இவர் எந்த டீமும் கிடையாது, மக்களுடைய டீம், பீப்புள்ஸ் டீம். நீங்கள் முதலமைச்சர் 2.5 வருஷம் நான் முதலமைச்சர் 2.5 வருஷம், எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு விஜயனுடைய கோரிக்கை என்னவா இருக்கும் அப்படின்றது புரிஞ்சிக்க முடியுது. அதாவது நீங்கள் இந்த 2.5 சொன்னீங்கல்ல, அது ஒரு நல்ல டீல். நீங்கள் முதலமைச்சர் 2.5 வருஷம் நான் முதலமைச்சர் 2.5 வருஷம், எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. ஆனால் அந்த 2.5 விஜய்க்கு கொடுங்க. அப்புறம் விஜய் சொல்லக்கூடிய ஏதோ ஒரு பெண், த ஆக்ட்ரஸ் அப்படின்ற மாதிரி யாராவது இருந்தால் அவங்களுக்கு கூட கொடுக்கலாம்ல சீஃப் மினிஸ்டர் பதவி. 2.5 வருஷம் இவர் இருந்துட்டு போட்டோம் தலைவர், 2.5 வருஷம் தலைவி இருந்துட்டு போட்டோம். என்னப்பா? அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிருந்து வீடுகளிருந்த போதிலும் அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அதான் நான் சொன்னேன்ல ஏற்கனவே ஒரு எபிசோடில், நாக்கு 2 கிலோ வீங்கிருமா சில பேருக்கு. அப்படி வீங்குறவங்களுக்கு தமிழ் பேசுறது கொஞ்சம் தகராறு தான். எப்படி பாரதியார் கவிதையெல்லாம் பேசி காட்டுவாங்க, ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இது வானிருந்து வீடுகளிருந்த போதிலும் இது வானிருந்து வீடுகளிருந்த போதிலும் அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அச்சம் என்பதில்லையே. என்னென்னமோ வரும். 12 வயசுல படிச்சவன் பாரதியார் கவிதையை சம்பந்தமே இல்லாமல் எங்கெல்லாம் வாய் வைக்க கூடாதோ அங்கெல்லாம் போய் வாய் வைக்குது. ரஜினி ஏன் வம்பிழுக்குது? தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பார்த்துக்கிட்டாங்க. அதாவது ரஜினியை மிரட்டினாங்க. யாரு? திமுக மிரட்டினாங்க.
அப்படின்னாங்க. உடனே ரஜினி பயந்துட்டு ஐயோ இதெல்லாம் வேணாம்பா ரொம்ப கஷ்டம்பா அப்படின்ட்டாரு. இன்னைக்கு என்ன ஆனார் அவரு? கடைசியில் ரெட் ஜெயின்ட் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது. அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். ரஜினியை அரசியலுக்கு வரல, இவங்க மிரட்டிட்டாங்க. யாரு? திமுக மிரட்டிட்டாங்க. பட் இதில் விசேஷம் என்னன்னா, இவங்களால விஜயை மிரட்ட முடியல. ஏன்னா விஜய் இவங்களுக்கெல்லாம் பயப்பட மாட்டார். அவர் பயப்படுற ஒரே ஆள் அவங்க அம்மா. அவங்க அம்மா பார்த்துட்டா போதும், அவங்க அம்மா பேரை கேட்டால் போதும், உடனே அப்படின்றவாரு. அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். இதய தெய்வம், புரட்சி தலைவி, அம்மா அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிருவார். அந்த அளவுக்கு ரொம்ப பவ்யமான நபர். அவரை மிரட்டணும்னா அந்த அம்மாவால் தான் முடியும், திமுகவால் முடியாது. பட் ரஜினி வந்து பயந்தவர். யாருக்கு? திமுகவுக்கு பயந்தவர். ஜெயலலிதாவை எதிர்த்து ரஜினி ப்ரெஸ் மீட்டில் கண்டபடி பேசுனதெல்லாம் வந்து இன்டர்நெட்டில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா என்ன பேசுகிறாருன்றது உங்களுக்கு புரியாது. அதனால் அதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இது போன்ற ஆதவர்ஜுனாவின் செயல்பாடுகள் தாவேகா தலைவர் விஜய்க்கே பெரிய மன வருத்தத்தை கொடுப்பதாகவும், இந்த ஆதவர்ஜுனா அப்படின்றவர் வந்து திமுக செட் பண்ணி அனுப்புன ஆளோ, நம்ம கூடாரத்துக்குள்ளார வந்திருக்கிற ஒரு மோளோ அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் நிறைய பேருக்கு வந்திருக்குது. ஏன் அப்படின்னா இவர் செய்கிற செயல்பாடுகள் எல்லாமே தலைவருக்கு எதிராகவே இருக்குது. இந்த கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை கேட்டது, எடப்பாடியை எகத்தாளமா பேசுறது, இதோட அடுத்த கட்டமாக தான் ரஜினியை வம்பிழுத்திருக்கிறது. இப்படி பல விஷயங்களை வந்து பேசிக்கிறாங்க கட்சியில் இருக்கிற சிலர். அதனால இதுக்கு பின்னாடி திமுகவின் சதி இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்களோட பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஆதவர்ஜுனா உளறி கொட்டினது, அதை விஜயே மறுத்தது, இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இவன் என்னை வந்து போட்டு தள்ள தாண்டா வந்துக்கிறான் அப்படின்னு விஜயே ரொம்ப டென்ஷன்ல இருக்காராம். இவன் வாயை ஏதாவது பிளாஸ்டரி போட்டு ஒட்டுங்கடா அப்படின்னு விஜயே கதறி தள்ளுகிறாராம். ஏய் நீ சும்மாவே இருக்க மாட்டியாப்பா, பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறியாப்பா, ஏப்பா இப்படி பண்ற, மேடை ஏறுனா எதையாவது உளறி கொட்டி ஏன் தாலியா இருக்கிற அப்படின்னு விஜயே நேரடியா அவர்கிட்ட புலம்பனதாக சில செய்திகள் உலவுது. எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல. அது போக கடைசியா இணைந்திருக்கிறார் ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ். அவரும் வந்து ஆதவர்ஜுனா ரூட்லயே வந்து டிராவல் பண்றதுனால நோ ஓட் ஃபார் டிவிகே அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியாவை வைத்து அவர்கள் வந்து இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் நிலவி கொண்டிருக்கிறது. நாம் பொறுத்திருந்து இந்த அரசியல் களத்தை பார்க்க வேண்டும். என்ன நடக்கிறது என்பதை காலம்தான் சொல்லும். ஆனால் ரஜினி அதுக்கு முன்னாடியே லெட்டர் பேட்ல சொல்லிட்டாரு. அதாவது காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். அதுக்கு காலம் முன்னை குனிய வைத்து முதுகிலே குத்திவிடும் அந்த மாதிரி கூட கொஞ்சம் டீசெண்டா சொல்லியிருக்கலாம். இது கொஞ்சம் மறைமுகமாக சொன்ன மாதிரி இருக்குது. பரவாயில்ல, எதா இருந்தாலும் என்ன, புரிந்தால் சரி. இப்போ அவர் ஆதவர்ஜுனா வந்து ரஜினியை வம்பிழுப்பார். அந்த பக்கம் ஃபெலிக்ஸ்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவர் பத்திரிகையாளர், ரொம்ப நேர்மையான பத்திரிகையாளர். ஆனால் மேடையாருனாலும் நல்லா காமெடி பண்ணுவார். இங்க வந்து ஒவ்வொரு வீட்டிலும் விஜய், எல்லாரும் விஜய் இல்லாத வீடே இல்லை. ஆனா பல நடிகர்கள், உச்சம் தொட்ட நடிகர்கள் என்ன பண்றாங்க, அவங்களுடைய வாழ்க்கைய வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிடுறாங்க, கார் ரேஸ்க்கு போறாங்க. ரேஸ் போறார் அஜித். அதில் உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? இந்த பக்கம் போனால் கமல்கிட்ட சண்டை, இந்த பக்கம் போனால் ரஜினிகிட்ட சண்டை. சரி, ரெண்டு பேர் இப்படி இருக்காங்க, நடுவில் போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே அஜித்துக்கிட்ட சண்டை. சரி, எங்கடா படுத்துக்கினே அப்படியே எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பார்த்தா ஊரில் இருக்கிற ஒரு பொம்பளை பிள்ளைய விடல, எல்லாருக்கிட்டையும் போய் வம்பிழுத்து வச்சுருக்கிறது. இதில் ஒரு மனுஷன் எப்படி எஸ்கேப் ஆக முடியும்? இல்லை உங்கள் ஒன்னனை தான் கேட்குறேன். எங்கேயாவது போகணும், கட்டின பொண்டாட்டி கூட பிரச்சனை, எங்கே போகிறது ஒரு மனுஷன்? இதில் பாதி பிரச்சனை வந்து இட் இஸ் கிரியேட்டட் பை த கேடர்ஸ். ரொம்ப அடிமட்ட கேடர்ஸ் கிடையாது, அடிமட்ட முட்டாள் கேடர்ஸ். ஐக்கியூ லெவலில் சொல்கிறேன், பட் பதவி லெவலில் இரண்டாம் கட்ட தலைவர்களாம். இப்படிப்பட்ட கிறுக்குத்தனமான வேலைகளில் தாவேகாவினர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது மேஜிக் கீஜிக் கற்றுக்கிட்டு வந்து இவங்களை மறைய வச்சிடலாமா அப்படின்னு தோணுதா? இதாவது பரவாயில்ல, ஃபெலிக்ஸ் வந்து அவங்களுடைய சேனலில் அவங்க மகள்கிட்ட உட்காந்து பேசுகிறாரு. இந்த எல்பிஜி தட்டுப்பாட்டுனால அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுமா. எதுக்கெல்லாம் அதிகமாக கேஸ் நீங்கள் பயன்படுத்தி குக் பண்ணுமோ அதையெல்லாம் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், நிறைய ஹோட்டல்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்ன பிரச்சனை நம்ம ஊர் மக்கள்னா, இந்த நியூஸ் தெரிஞ்சவொடனே எல்லாம் சிலிண்டரை ஸ்டாப் பண்ணாங்க. திருப்பரங்குன்ற மேட்டர் அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாது. டிஎம்கே இஸ் காசிங் த ப்ராப்ளம். இந்த சங்கியினுடைய பெர்ஸ்பெக்டிவை நம்ம பேச தேவையில்லை, அது அன்வான்ட். ஆர்எஸ்எஸ் அதை பற்றிலாம் பேசவே தேவையில்லை. அதே மாதிரி இந்த எல்பிஜி பிரச்சனையில்
ஏதாவது தோட்டத்தில் இருக்கிற காய்கறியை பறித்து அப்படியே கழுவி கடிச்சு சாப்பிடியா? That is குக் பண்ணி தான் சாப்பிடணுமா? There are methods we can eat without cooking. ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கலாம், வெஜிடபிள்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். வீட்டில் குழந்தை ஏதாவது இருக்கும், பால் கழுவுங்க, அது கஞ்சி கிஞ்சி வச்சு கொடுக்கணும். குழந்தைக்கெல்லாம் எதுக்கு பால் கழுவு ஊற்றுறீங்க? கள்ளிப்பால் எதுக்கு இருக்கு அப்படின்னு வாழ்ந்தாள். இவெல்லாம் வந்து எப்படியா பத்திரிக்கையாளர்? There are methods we can eat without cooking. ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கலாம், வெஜிடபிள்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆக முடியாது. ரைட், முடியும். நம்மளுடைய என்னமா நம்மள இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கு. இது போன்று ஏகப்பட்ட சங்கிகள், சங்கின்னு சொல்லக்கூடாது, அது தவறான ரொம்ப ஹார்ஷான வார்த்தை இல்லை, அப்படி தானே சொல்லுவோம், அப்படி தான் சொல்லுவோம். ஏன்னா அவன் ஹோட்டலை மூடுறாங்கிறான், சிலிண்டரை புக் பண்ண முடியலன்னு கஷ்டப்படுறானுங்க, இவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. இங்கே வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு மாறிக்கோங்க அப்படின்னு அட்வைஸ் வேற. வாட் இஸ் தட்? என்னது இது? இது ஏதாவது சொல்ல வராங்களா? ஏதாவது ஸ்டேட்மெண்ட்டா? புரியல எனக்கு. இண்டக்ஷன் ஸ்டவ் என்றால் என்ன அப்படின்னு பத்ரி சேஷாத்ரி மாமாலாம் வந்து பேசுகிறார். அவெல்லாம் பேசலைன்னு யார் கேட்டதுங்க? அது சரி, அவள் பேசலைன்னா அப்புறம் வேற யார் இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்கறது இல்லை? என்ன பேச இவ்வளவு நேரம் நீங்க தாங்க பேசுறீங்க. மக்கள் பாத்துக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் இது ஒரு ப்ரோபகேண்டா ஷோ. இது இந்த எல்பிஜி மேட்டருக்கு பேசுனது. எல்லாம் அஜெண்டாவோட சுத்துறாங்களாம், இவரை கடிக்கிறாங்களாம். ஏமாம்மா, ஏன் அவ்வளவு கவலைப்படுறீங்க? ஏன் அவ்வளவு கஷ்டப்படுறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க ஒரு ப்ரோபகேண்டாயிஸ்ட், நீங்க என்ன ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் அப்படின்னு பேசுறீங்க. உங்களுக்கு ப்ரோபகேண்டா இல்லையா? உங்களுக்கு அஜெண்டா இல்லையா? சொல்லுங்க சுமன் சார், சொல்லுங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஒபினியன் இல்லையா? நீங்க சார்பு நிலை எடுக்கலையா? ரொம்ப பேசுறீங்க, ரொம்ப பேசுறீங்க. உங்களுக்கு அஜெண்டா இல்லையா? உங்களுக்கு அஜெண்டா இல்லையா? நீங்க இருக்குன்னு சொல்லுங்க மாமா. மாமா சத்தமா சொல்லுங்க. ஆமா அஜெண்டா இருக்கு. உங்களுக்கு அஜெண்டா இல்லையா கேக்குறேன். நீங்க அஜெண்டா are you above board? கையாண்டு இருக்குன்னு சொல்றது அஜெண்டா. Are you above board? Do you have any agenda or not? Are you on this side? யார்கிட்ட பேசிட்டு இருக்கற அப்படின்னு கெத்தா எகத்தாளமா பேசுங்க மாமா. What agenda do I have? Then why are you blaming others? You tell me. Then why are you pointing fingers at others? சொல்றேன். I am not. என்ன மாமா இது கண்ணெல்லாம் கலங்கின மாதிரி தெரியுது? அன்ப சுமந்து 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 மாமா, அன்ப சுமந்து சுமந்து. You are nobody to call me out. அது வேற. You are nobody to call me out. You are nobody to call me anyone. Call anyone. உலகத்துக்கே நீங்க ப்ரோபகேண்டிஸ்ட், நீங்க ஒரு சுப்ரீமசிஸ்ட் தெரியும் சார். ப்ரோபகேண்டிஸ்ட் இது பரவாயில்ல. ஒரு நபர் தன் கருத்தை தான் சார்ந்திருக்கிற குழுவை நல்லவர்களாக காமிச்சிக்கிறதுக்காக ஒரு பக்கம் தகவலை மட்டுமே சொல்லி மக்களை நம்ப வைக்க முயற்சி செய்யறது. உலகத்துக்கே நீங்க ப்ரோபகேண்டிஸ்ட், நீங்க ஒரு சுப்ரீமசிஸ்ட் தெரியும் சார். சுப்ரீமசிஸ்ட் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை. அதாவது ஒரு நபர் தான் சார்ந்த சாதியோ மதமோ அல்லது நாடோ இதுதான் மற்றவங்க எல்லாத்தையும் விட மேன்மையானது மேலானது அப்படின்னு நம்பக்கூடிய நபர், அவங்கள தான் சுப்ரீமசிஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள வரல. I don't want to indulge in mudslinging. Mudslinging. Mudslinging? It doesn't look like mudslinging. Definitely it's not mudslinging. இப்போ அந்த சன்ரைசர்ஸ் டீமில் ஒரு பாகிஸ்தானி பிளேயர் எடுத்துட்டாங்களாம். அதுக்கு குதிச்சுக்கிட்டு திரியிறானுங்க. யாரு சங்கிங்கன்னு நினைக்கிறீங்களா? தாவேகா காரணங்க. அதாவது சங்கிகளினுடைய டூல் கிட்டு அதை எடுத்து ரீபோஸ்ட் பண்ணுறது, அதை தன்னுடைய கருத்தாக பதிவு பண்ணுறது எல்லாம் ஒரே காப்பி பேஸ்ட்டு. யார் பண்ணுறதுங்கிறீங்க? சங்கி போடுறான், அதை எடுத்து இவன் பரப்புறான். நான் சொன்னேன்ல அந்த தின் லைன் இப்போ பிளர் ஆகிடுச்சுன்னு, இதை வச்சு தான் சொல்கிறேன். அதாவது சுமன் ஸ்ரீராமனுடைய ஜெராக்ஸ் காப்பீஸ் இவங்கெல்லாம். பட் அது ரைட்டரா? எனக்கு சங்கி யார் தற்கொலை யார் அப்படின்றது புரிய மாட்டேங்குது. அதனால் இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? இவங்களை பிரித்து வைக்க முடியுமா, இல்லை இவங்களை கடைசி வரைக்கும் ஒன்றா இருங்க கண்கலங்காமல் ஒருத்தரை
சந்தோஷமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு இந்த புதுசாக கல்யாணமாக இருக்கிற கணவன் மனைவி கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க 2 பேர் கையையும் மாறி மாறி பிடிக்க வச்சுட்டு நம்ம அறிவுரை சொல்லிட்டு நகர்ந்துடலாமா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். எனக்கு தனிப்பட்ட விதத்தில் நிறைய பேர் இந்த பை மீ எ காஃபி அல்லது இந்த UPI QR கோட், சூப்பர் தேங்க்ஸ், இதன் மூலமாக நிறையா சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. இதுக்கெல்லாம் பெரிய நன்றி. தொடர்ந்து ஃபேகேடி சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதே மாதிரி பை மீ எ காஃபி இல்லை சூப்பர் தேங்க்ஸ், இங்கே இருக்கிற UPI QR கோட் இதெல்லாம் பயன்படுத்தி எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். மீண்டும் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆள போறான் தமிழன்னு பாட்டு பாடி ஆடுறார், ஆள போறான் தமிழன்னு பாட்டு பாடி ஆடுறார். ஜோசப் விஜய் தமிழனா, ஜோசப் விஜய் தமிழனா, ஜோசப் விஜய் தமிழனா, ஜோசப் விஜய் தமிழனா. புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ, தமிழா புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ, தமிழா புரிஞ்சுக்கோ. ஜோசப் விஜய் தமிழனா, 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 ஜோசப் விஜய் தமிழனா. இந்து மட்டுமே தமிழர்,